ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன லஞ்ச் வேணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முட்டை போட்டு காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறேன். காலையில் சமைக்கிற அவசரத்தில் பாருங்கள், கத்திரிக்காய் கூட முழு தக்காளியும் போட்டுட்டேன். வாஷ் பண்ணதாங்க அதில் வச்சிருந்தேன். அப்படியே அது கூட சேர்த்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த தக்காளி எடுத்து அரைக்க போட்டுட்டேன். நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மசாலா வந்து அரைச்சி தாங்க காரக்குழம்பு செய்வேன். அதில் வந்து நான் தேங்காய் போட மாட்டேன். வெறும் வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் தான் சேர்ப்பேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மசாலா கொதிக்க விட்டுட்டு அப்போ தான் பச்சை வாசனைலாம் போயிடும். குழம்புல பார்த்தீங்கன்னா புளி கரைச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ண எக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிக்க விட்டா போதுங்க, சுவையான காரக்குழம்பு ரெடி ஆயிடும். காரக்குழம்பு செஞ்சா ரயானுக்கு வந்து வேற எதுனா கண்டிப்பா செஞ்சே ஆகணும், இல்லைன்னா அவன் சாப்பிட மாட்டான். அவனுக்காக தனியா நான் இப்போ வந்து கேரட் ரைஸ் செய்ய போறேன். கேரட் ரைஸ் செய்யறதுக்கு நான் கேரட் வந்து துருவி வச்சிருக்கேங்க. அதே மாதிரி வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இதுல கொஞ்சமா உளுந்து சேர்த்தா நல்லா இருக்கும். ஆனா ரயானுக்கு வந்து இந்த மாதிரி பருப்புலாம் ஆட் பண்ணா பிடிக்காது, அதனால நான் சேர்க்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் துருவி வச்சிருந்த கேரட் வந்து சேர்த்துட்டேங்க. ரயான் தவிர வேற யாரும் எங்க வீட்டுல வந்து கேரட் ரைஸ் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால ஒரே ஒரு கேரட் மட்டும் நான் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் இதுல வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், உப்பு, அவ்வளவுதான். வேற எதுவும் நான் இதுல வந்து சேர்க்கல. இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இந்த கேரட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா இதுல சாப்பாடு கலந்துட்டா கேரட் சாப்பாடு ரெடி. அவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ளே நம்ம வந்து லஞ்ச் பேக் பண்ணிடணும். அஸ்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா காரக்குழம்பு, ரயானுக்கு வந்து கேரட் ரைஸ். 2 பேருக்குமே பாயில் பண்ண எக் வந்து வச்சாச்சுங்க. அஸ்மா வந்து எல்லோ கரு சாப்பிட மாட்டா, அதனால ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கேன். ரயான் வந்து சாப்பிட்டுருவான், அதனால அப்படியே வச்சிருக்கேன். லஞ்ச்லாம் பேக் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு வெட்னஸ்டே, ஒயிட் யூனிஃபார்ம் தான். பசங்களும் வந்து ரெடி ஆயிட்டாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாயாசம் மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சு எடுத்துட்டு போனாங்க. பசங்களும் சாப்பிட்டாங்க. லஞ்ச் வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ லஞ்ச் பாக்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். இது வந்து ரயானுடைய லஞ்ச் பாக்ஸ் தாங்க. எக் வந்து சாப்பிட்டு இருக்கான். கேரட் ரைஸ் மட்டும் கொஞ்சமா வச்சிருக்கான். எல்லாமே சாப்பிட்டு இருக்கான். அஸ்மாவும் வந்து எக் வந்து சாப்பிட்டு இருக்கா. அதே மாதிரி சாப்பாடும் எல்லாமே காலி பண்ணிட்டா. கொண்டு போய் இந்த ஸ்வீட் கூட பசங்க வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.